Senior Most 7 District Amateur Bodybuilders, Executive Vice President, Desi Narwatri, திரு சாத்விக் ஸ்டேட் ஜட்ஜ் சாத்விக் சித்திரமான சங்க கோலாலம் அவர்கள், எங்களுடன் திரு மணி ஸ்டேட் ஜட்ஜ் ஈரோடு அவர்களும், திரு சபரி நேசன் ஸ்டேட் ஜட்ஜ் அவர்களும் இணைந்து 5 பேர் ரவுண்டா பண்ணி வருவார்கள். இதுக்கு உடன் ஸ்டேட் மாஸ்டராக ராஜா மற்றும் சாதிக் அவர்கள் இணைந்து செயல்படுவார்கள் என்று தெரிவித்திருக்கிறோம். அதே போல நடுவர்களின் தீர்ப்பு இறுதியானது உறுதியானது. அதனால அமைதி காத்து 10 கேட்டகரி இருக்கு. 8 மணிக்கு முடிக்கலாம் சொல்லிருக்காங்க. நீங்க முடிச்சுக்கலாம். 5 ப்ரொஃபஷனல் உரிமையாளர்களும் பேசுறதும் கூப்பிட்ட உடனே இந்த போட்டி சிறப்பாக நடைபெற ஒத்துழைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். என்னுடைய அப்பாவுக்கு ஒரு சங்கத்தில் அனைத்து அன்பான உள்ளங்களுக்கும் எனக்கு மனமார்ந்த நன்றி. சார் சொன்னாரு சஜஸ்ட் தீர்ப்பே இறுதியானதுங்க. ஸோ 2001 நான் அந்த ஃபீல்டுக்குள்ள வந்தேன். ஃபீல்டுக்குள்ள வந்து 2013 வரைக்கும் முத்துஜின்னா டீம் சாம்பியன்ஷிப் அப்படி பயங்கரமா கொண்டு போயிட்டு இருந்தேன். அந்த காலகட்டத்தில் நான் எவ்வளோ கேவலமா நடந்துக்கணுமோ அதெல்லாம் நடந்துக்கிட்டேன். என் பிளேயர்ஸ் மேலே ஏறுவாங்க, ஜட்ஜ்மெண்ட் சரியில்லைன்னு என் சீட்டு இடத்துல கொண்டு வச்சுட்டு போவேன். ஸோ நான் ஒரு ஜட்ஜஸ், நான் இன்னைக்கு நேஷனல் ஐபிபிஎஸ் ஜட்ஜாக இருக்கிறேன்னா அது முதல் காரணம் மெயின் சாமி சார் தான். எனக்கு ரவி சார் நான் இப்படி இருந்து இந்த மாதிரி ஜட்ஜஸ் இருந்துட்டு ஐபிபிஎஸ் நான் நேஷனல் ஜட்ஜஸ் எக்ஸாம் எழுதும் போது எனக்கு ரொம்ப ஹோப் கொடுத்தது மைண்ட் சார் தான். ஸோ ஒவ்வொரு நூற்றுக்கும் எந்த மாதிரி பார்க்கணும், எப்படி போடணும், பாடி பில்டர்ஸ் எந்த மாதிரி பாஸ் பண்ணணும், ஏன்னா எல்லாரும் உங்களுடைய ஸ்டூடெண்ட் இந்த பிளேயர் மேலே நிற்கிறேன், நீங்கள் ரெடி பண்ண பிளேயர் உங்கள் கண்ணுக்கு கண்டிப்பாக அவன் நல்லா தான் தெரியும். நாங்க ஜட்ஜஸ் சொல்றது பார்க்கும்போது அதுல என்ன மைனஸ் இருக்கு, எப்படி போஸ்ட் பண்றாங்க, சிமெட்ரிக் எப்படி இருக்கு, அப்பருக்கு அந்த லோயர் இருக்கா, ஒரு 8 போஸ்டையும் 8 விதமா பார்த்து தான் நம்ம மார்க் போடுறோம். ஸோ நான் பண்ண அதே தப்ப தயவு செஞ்சு யாரும் பண்ணாதீங்க. இன்னைக்கு நான் நேஷனல் ஜட்ஜா அந்த இடத்துல உட்கார்ந்து மார்க் போடும்போது தெரியுது நான் எவ்வளவு கேவலமா நடந்திருக்கேன் அப்படின்னு. ஸோ ப்ளீஸ் ஓகே ஜட்ஜஸ் தீர்ப்பே இறுதியானதுக்கு நான் திரும்ப சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. சரவண சார் சொன்னது உண்மையிலே வந்து ரொம்ப உண்மையானது. ஏன்னா நான் வந்து பழைய காலத்தில் ஜிம்மில் இருக்கிறவங்க பார்த்துருக்கேன். அவர் டீம் வந்தாலும் ஒரு ரிசல்ட் சத்தம் ஆக்குறது பயங்கரமாக இருக்கும். ஆனால் இருந்தாலும் வந்து அவருடைய பேக்ரவுண்ட் வந்து அவன் பார்க்க நான் என்னுடைய பார்த்த அளவுக்கு நான் சொல்கிறேன். எப்படி சொன்னால் அவ்வளோ பிள்ளைகள் சப்போர்ட் இல்லை. அம்மா வந்து ஒரு வந்து அவர் வந்து ஒரு பக்கமாக படுத்து கொண்டாந்து இன்னைக்கு இந்த லெவலில் இருக்காங்க. அது முக்கியமான காரணம் வந்து அவங்க பார்க்க நான் என்னையை பார்த்ததுக்கு அந்த லெவலில் பார்த்து நான் ஏன்னா என்னோட சீனியர்கள் நிறையா இருக்காங்க இந்த அசோசியேஷன். அவங்க இருந்து தான் நான் வந்து இது பண்ணிக்கிறோம். அது வந்து முழுக்க காரணம் இருக்குங்க. இதேதான் அவர் முழுக்க இந்தியாவுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணிக்கிற காரணமும் அதான் இதில் எந்த மாற்றம் இல்லை. தேங்க்யூ சார். தேங்க்யூ. டிஸ்ட்ரிக்ட் ஜிம் ஓனர்ஸ் அண்ட் பாடி பில்டர்ஸ், கோச்சஸ், ட்ரெயினர்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு உங்களோட குவாலிட்டி அடுத்த டைம் ஒரு ட்ரெயினரா ஒரு ட்ரெயினராகவே இருக்கிறாங்க. நம்ம ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் அமைச்சர் பாடி பில்டிங் அசோசியேஷன்ல நீங்க அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகணும் அப்படின்னா என்ன மாதிரி நீங்களும் ஒரு ஜட்ஜஸ் ஆகணும் அப்படின்றது என்னோட ஆசை. ஸோ அதுக்கு அந்த ஜட்மெண்ட் எப்படி கத்துக்கணும் என்ன இதுங்கிறத நம்ம டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல இருந்து நம்ம போகணும். ஸோ ஜிம் ஓனர்ஸ் அண்ட் கோச்சஸ் ட்ரெயினர்ஸ் யாருக்காவது உங்களுக்கு ஜட்ஜஸ் எக்கனாமிக்ஸ் கத்துக்கிறோம், அதை எப்படி நாங்கள் ஜட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லி தந்து ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் லெவல் எக்ஸாமினேஷன் எழுதுங்க, அதுக்கப்புறம் ஸ்டேட் லெவல் எக்ஸாமினேஷன். ஸோ இது ரெண்டுக்கும் 1 இயர் நம்மளுக்கு டைம் எடுத்துக்கும். அதில் நிறைய காம்படிஷன் அட்டன் பண்ணலாம், உங்களுக்கு நிறைய அறிவு கொடுக்கலாம். ஸோ ப்ளீஸ் கோ டு நெக்ஸ்ட் லெவல். ஒரு ட்ரெயினராகவே இருக்கிறாங்க, அசோசியேஷனோட மிங்கிள் ஆகுங்க, அடுத்த லெவலுக்கு போங்க. என்னோட பெரிய ஆசை அடுத்த லெவலுக்கு நீங்க இங்க வந்து நீங்களும் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் இதே மாதிரி பேசணும்னு எனக்கு ஆசை. அதுக்கு கோஆபரேட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். அதே மாதிரி சொல்லிடுறேன், இந்த காம்படிஷன்ல என்னோட அப்பாவை பத்தி பேசுறேன். உண்மையிலேயே செந்திலுக்கும் அதே மாதிரி தான் ஒரு நல்ல அப்பா கிடைச்சிருக்காரு. ஏன்னா நிறைய சேர்த்து நான் பார்த்துருக்கேன் காம்படிஷன்ல அவருடைய மனித பணி வச்சுட்டு முன்னோடியில நான் பார்த்துருக்கேன். ஸோ அவருக்கு ரெண்டு ஃபேமிலியும் சரி, அவரோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த சட்டும் சரி, ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பாதிக்கா ஃபேமிலி ஒரு பாதி அவருக்கு உண்மையிலேயே கொடுத்து வச்சிருக்காரு. தேங்க்யூ செந்தில். தேங்க்யூ. ரெடியா இருக்கணும். 55 கிலோ
District Amateur Bodybuilding Association presents Mr. Aero Classic 2025 organized by Aero Gym. So வந்திருக்கும் அனைத்து ஜிம் உரிமையாளர்களுக்கும் ஆண் அழகர்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் ஈரோடு அமைச்சர் ஆணவ சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக்சுவலி இந்த காம்படிஷன்ல பார்த்தீங்கன்னா நிறைய கேட்டகரிக்கு மொத்தம் 7 கேட்டகரி நடக்குது. ஸோ 7 கேட்டகரிஸ்ல ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டுக்கு 3000 2000 1000 கேஷ் அவார்ட் சீல் மெடல் சர்டிஃபிகேட் அண்ட் டீசர்ட்ஸ் overall championship 10,000 cash award and trophy அது இல்லாமல் 3 kg loss trainer. அப்போ இப்போ ஆர்கனைசர் செந்தில் அவர்களை மேனேஜ் வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். லாங் பேக் ஒரு அருமையான நேஷனல் பாடி பில்டர் திருப்பி கம்பேக் கொடுக்க போறாரு நெக்ஸ்ட் இயர்ல. ஸோ செந்தில் அவர்கள் சில வார்த்தைகள் பேசுமாறு உங்களுக்கு கேட்டுக்கொள்கிறேன். இந்த காம்படிஷன் ரொம்ப சிறப்பாக நடந்ததுக்கு நான் ஒரு பெரிய அப்ளாஸ் கொடுத்துறேன். நிறைய ஆர்கனைசேஷன் அண்ட் ஈரோடு அமைச்சர் பாடி பில்டிங் அசோசியேஷன் நிர்வாகி மோகன் மற்றும் ராஜா சபரி மணி அவர்களை மேடைக்கு வருமாறு சக்தி. என்னுடைய ஈரோடு அமைச்சர் பாடி பில்டிங் அசோசியேஷன் நிர்வாகி மோகன் ஜாயின் செக்ரட்டரி பிரசிடென்ட் கை இன்ஜூரியானதுல நான் எப்படி இந்த காம்படிஷன் நடத்த போறேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆர்கனைசிங் சைடும் சரி அவங்க வேலை எனக்கு எந்த ப்ரோக்ராம் பக்காவும் நடத்திட்டு இருக்காங்க. அந்த டீம் ஒர்க் நான் மட்டும்தான் உட்காந்துருந்தேன். என்னுடைய மொத்த வேலைகளையும் 5 பேர் தான் பார்த்துட்டாங்க. உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. இந்த காம்படிஷன் தேங்க்யூ. ஜட்ஜஸ் இந்த காம்படிஷனுக்கு தலைமை நடுவராக திரு ஜே மயில்சாமி அவர்கள், சேலம் மாவட்ட செக்ரட்டரி அண்ட் தமிழ்நாடு அமைச்சர் ஆணவ சங்கத்தின் ஜட்ஜஸ் கமிட்டி சேர்மேன் மற்றும் ரவிச்சந்திரன் சார், சேலம் டிஸ்ட்ரிக்ட் அமைச்சர் பாடி பில்டிங் செக்ரட்டரி மற்றும் கார்த்திக் மேட்டூர் சேலம் டிஸ்ட்ரிக்ட் அசோசியேஷன், ப்ளீஸ் கம் ஆன் தி ஸ்டேஜ். காம்படிஷன் பத்தி தலைமை நடுவர் லைன்ஸ் கமிஷனர் அவர்கள் சில வார்த்தைகள் பேசுவார். தேவையில்ல வருஷத்துக்கு குறைஞ்சபட்சம் 3-5 போட்டி நடந்துருக்கோம். ஒவ்வொரு வருஷமும் சீனியர் மிக சிறப்பாக நடக்கும். மற்றபடி சென்னிமலை நடந்துட்டு இருப்பாங்க. இப்போ சென்னையில் வந்து ஒரு சீனியர் பாடி பில்டர் கம்பெனிலையும் இந்த போட்டி சிறப்பாக ஏற்பாடு செஞ்சு நல்ல பரிசுகள் நல்ல பணமளிப்புகளோட வந்துள்ளார். அதனால முதல்ல அவருக்கு ஆபா சார்பாகவும் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் அமைச்சர் ஆணவ சங்கம் சார்பாகவும் நன்றியை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று சுமார் 100க்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் இந்த போட்டியில் கலந்து கொண்டுள்ளனர். இந்த போட்டியானது மொத்தம் 7 உடனடி பிரிவுகள், ஒரு மாஸ்டர் பிரிவு, 2 மென்பிசிங் பிரிவுகள், 10 பிரிவுகள் இந்த போட்டியில் நடைபெறும். இது நேரம் ஒன்று சொல்லிக்கிறேன். ஏற்கனவே சொன்னாரு சரவணன் அவர்கள் கையில் அடிப்பட்டு இருந்துச்சு. அதனால ஆர்கனைசேஷன் சப்போர்ட்டா இடிபி டீம் கொண்டு போறாங்க. அதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் இருக்கு. சமீபமா என்னுடைய அப்பா எனக்கு கூப்பிட்டு சொன்னாரு, கேன்சர் ஆகும் 2 விஷயத்த இருக்கீங்க. கையில ஆபரேஷன் போனதே அப்பா இருக்குது. இந்த விஷயம் இருக்கும்போது ஒரு 2 வாரம் தள்ளி போட்டு வந்துடலாமே, ஒரு 2 வாரம் தள்ளி நடத்தலாமே அப்படின்னு கேட்டேன். முறக்கம்தான் ஒரு இழப்பு நடந்தால் ஒரு நாள் கழிச்சு எதுவும் வெளியில போகணும்னு சொல்லுவாங்க. இல்லை சார், பாடி பில்டர்கள் எல்லாம் பாதிக்க ரெடியாக இருக்காங்க, அப்போ நடத்திய ஒன்று கண்டிப்பாக நடத்தலாம். அதனால அந்த சிரமமான இடத்துலையும் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி இந்த போட்டி சிறப்பாக ஏற்பாடு செஞ்ச ஈரோடு அமைச்சரான சங்கத்திற்கும் அவருடைய செயலாளர் சரவணன் அவர்களுக்கும் ஆபா சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னன்னா இந்த போட்டி தோன்றதுக்கு முன்னாடி
அவருடைய தகப்பனார் அவருக்கு ஒரு சிறிய அஞ்சலி செலுத்தும் வகையில் ஒரு நிமிஷம் எல்லாம் இருந்துச்சு 3 நிமிஷம் சொன்னீங்கன்னா அவருக்கும் சரி இந்த கமிக்கும் அவர் என்ன டீமா புத்துச்சு அவர் புத்துச்சு கொடுக்குறீங்கிறது அவர் தான்